அமலமரி தியாகிகளின் குடும்பப் பணியானது யாழ் மாகாணத்தில் 2001ஆம் ஆண்டு தொடக்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக அமலமரி தியாகிகளின் நிறுவுனர் தூய யூஜினி மெசனட் நலிவுற்ற குடும்பங்களின் பாதுகாவலராக விளங்குவதால், நலிவுற்ற குடும்பங்களின் மத்தியில் பணி ஆற்றுவதற்காக இந்த குடும்ப ஆணைக்குழு தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த குடும்ப பணியகம் மூலமாக எத்தனையோ பணிகளை, குறிப்பாக கைவிடப்பட்ட நலிவுற்ற ஏழை குடும்பங்கள் மத்தியில் நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த பணிகளுக்கு உறுதுணையாக பல கிராமங்களைச் சேர்ந்த தன்னார்வ பணியாளர்கள் எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கின்றனர். குறிப்பாக நலிவுற்ற குடும்பங்களை தேடி, கைவிட்ட குடும்பங்களை தேடி, அவருடைய நலன்களை நாங்கள் பாதுகாக்கும் முகமாகவே இன்று வரை செயற்பட்டு வருகின்றோம். தொடக்க காலத்திலே குறிப்பாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, குறிப்பாக அவருடைய உணவு போன்ற பற்றாக்குறையை தீர்த்து வைக்கும் முகமாக அந்த பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டோம். இந்த அமலமரி தியாகிகளின் ஆணைக்குழுவின் மூலமாக நாங்கள் 4 திட்டங்களை இன்று நடைமுறைத்தி வருகின்றோம். முதலாவதாக, குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார திட்டங்கள். இந்த வாழ்வாதார திட்டங்கள் மூலம் அவருடைய வாழ்க்கையை சிறிதளவாவது உயர்த்திவிட முயற்சி செய்கின்றோம். அத்துடன் பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கான சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டத்தின் மூலம் இலவசமாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட நிறை குறைந்த பிள்ளைகளுக்கு சத்துணவை வழங்கி வருகின்றோம். அதே வேளையிலே கல்விக்கும் இன்னும் உணவு பாதுகாப்பிற்கும் தேவையானவற்றை நாங்கள் செய்து வருகின்றோம். குறிப்பாக வெளிநாட்டில் உள்ள தமிழ் உறவுகளின் நிதி பங்களிப்பில்தான் இவற்றை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக அரியாலை பிரதேசங்களில் உள்ள சில கிராமங்களிலும், இன்னும் முல்லைத்தீவு, இன்னும் புதுக்குடியிருப்பு கிராமங்களிலும் இப்படியான குடும்பங்களை அடையாளப்படுத்தி இந்த பணிகளை நாங்கள் இதுவரை செய்து வந்திருக்கின்றோம், இன்னும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பணியானது குறிப்பாக அமலமரி தியாகிகளுடைய அருங்கொடைக்கு அமைய ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்ற அந்த அடித்தளத்திலே மக்களை தேடி சென்று அவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதன் மூலமாக இறைவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி மூலமாக நாங்கள் இந்த பணிகளை செய்து வருகின்றோம். இந்த பணிக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியவர்கள் புலம்பெயர் தமிழ் உறவுகள் என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களுடைய உதவியினால் தான் நாங்கள் இந்த பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சிறிய சிறிய உதவிகள் மூலம் அவர்களுடைய நலன்களை கவனிப்பதற்கும், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பதற்கும், இன்னும் பல்வேறு வகையான வலுவூட்டல் பயிற்சிகளை இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நாங்கள் செய்து வருகின்றோம், முயற்சி எடுத்து வருகின்றோம். எனவே இந்த பணியானது நிச்சயமாக ஏழை குடும்பங்களுக்கும் கைவிடப்பட்ட குடும்பங்களுக்கும் உன்னத ஒரு பணியாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். அவர்களை கொஞ்சமாவது நாங்கள் தூக்கிவிட முயற்சி செய்கிறோம். இதுவே எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. அமலமரி தியாகிகள் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற இந்த பணியிலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அதன் ஒரு பகுதியாக இத்தகைய குடும்பங்கள் மத்தியிலே பணி செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நன்றி.